شهر رمضان الذي أنزل فيه القرآن. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في الكلام المجيد: والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما. صدق الله العلي العظيم. عن عقبة بن عامر رضي الله تعالى عنه قال: قلت يا رسول الله ما النجاة؟ قال: أملك عليك لسانك وليسعك بيتك وبك على خطيئتك. رواه الترمذي. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவின் அருளை கொண்டு நாம் இந்த வருடமும் ரமதானை அடைந்து அந்த ரமதானுடைய ஆரம்ப பத்தான ரஹ்மத்துடைய நோன்புகளை நோற்று மக்ஃபிரத்துடைய பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் நாம் எத்தனை நோன்புகளை நோற்றோமோ, அதில் என்னென்ன நல்ல அமல்களை செய்தோமோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஏற்று அதற்குரிய கூலியை பரிபூரணமாக இவ்வுலகிலும் மறுமையிலும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானார். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, இன்று நான் உங்களுக்கு முன்னால் பேசக்கூடிய விடயம் நாவின் விபரீதம். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் மனிதர்களாக எம்மை படைத்து எமக்கு பலவிதமான உறுப்புக்களை தந்திருக்கின்றான். அந்த உறுப்புக்கள் மூலமாக நாம் பலவிதமான லாபங்களை அடைந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா எமக்கு தந்த உறுப்புக்களில் மிகவும் ஒரு பெறுமதியான உறுப்பு தான் எமது நாவாக இருக்கின்றது. இந்த நாவு சொல்லுவார்கள் ஒரு 50 கிராம் துண்டு, ஆனால் முள்ளில்லாத துண்டு. இந்த நாவை நாம் எப்படி வேண்டுமென்றாலும் வளைக்கலாம், எப்படி வேண்டுமென்றாலும் அசைக்கலாம், அதை எப்படி வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம். அதிகமாக இந்த நாவின் மூலமாக தான் மனிதர்கள் அழிவில் விழக்கூடிய விடயத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் உதாரணமாக 50 வருடம் வாழுகின்றார், 60 வருடம் வாழுகின்றார். அவர் தொழக்கூடியவராக இருந்தார், நோன்பு பிடிக்கக்கூடியவராக இருந்தார், நற்காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் சக்கராத்துடைய நேரத்தில், உலகை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில், அவருடைய நாவிலிருந்து ஒரு சின்னொரு வார்த்தை வந்து விடுகின்றது. அல்லாஹ் எம் அனைவரையும் இந்த வார்த்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். நான் அல்லாவை மறுக்குகின்றேன் என்ற ஒரு வார்த்தையை சொன்ன நிலைமையில் உலகை விட்டு பிரிந்தால் அவர் நிரந்தர நரகவாதியாக மாறிவிடுவார். இதே நேரத்தில் ஒரு மனிதன் உலகில் பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான், அல்லாவுக்கு இணை வைத்தவனாக வாழ்கின்றான். அந்த சக்கராத்துடைய நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் இந்த மனிதனுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருகின்றது: அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த கடைசி வார்த்தை இந்த மனிதனை சொர்க்கத்துக்குரியவனாக மாற்றிவிடும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, இந்த நாவு, இதை நாம் இவ்வுலகில் பேணுவது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. எம்முடைய வாழ்க்கை எப்படி அமையுமோ அதற்கு ஏற்றா போன்றுதான் எம்முடைய நாவும் கடைசி நேரத்தில் செயல்படும் என்பதை பலவிதமான ஹதீஸ்கள் எமக்கு விளங்கப்படுத்துகின்றது. நல்லடியார்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது சொல்கின்றான்: வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர். இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். வ இதா மர்ரூ பில் லக்வி மர்ரூ கிராமா. வீணான செயல்கள் நடக்கும் இடத்தின் பக்கமாக அவர்கள் நடந்து சென்றால் கண்ணியமானவர்களாக அதை விட்டும் ஒதுங்கிச் சென்று விடுவார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி, ஒரு மனிதனின் இஸ்லாத்தின் அழகிய தன்மைகளில் நின்றுமுள்ளதே அவன் தனக்கு தேவையில்லாதவற்றை விட்டுவிடுவதாகும். இந்த அறிவிப்பு திருமிதி என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யضمن لي ما بين لحييه وما بين رجليه أضمن له الجنة. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தனது இரு தாடைகளுக்கும் இன்னும் இரு தொடைகளுக்கும் இடையே உள்ள உறுப்புகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்விடம் மிகவும் விருப்பத்துக்குரிய அமல் எது என்று சொல்லி சஹாபாக்கள் மௌனமாக இருந்தார்கள். யாரும் அதற்கு பதில் கொடுக்கவில்லை. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது நாவை பாதுகாப்பதாகும் என்று. இந்த ஹதீஸ் பைஹகி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், மனிதனுடைய ஈடேற்றம் எதில் இருக்கின்றது? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமது நாவை கட்டுப்படுத்திக் கொள்வீராக. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, எமது உறுப்புகளில் மிகவும் ஒரு முக்கியமான உறுப்புதான் நாவு. அதை நாம் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். எம்முடைய நாவிலிருந்து எந்த ஒரு தவறான வார்த்தைகளும் வெளியாகிவிடக்கூடாது. யாருடைய குறைகளையும் நாம் பேசக்கூடாது. யாருடைய தவறுகளையும் நாம் மக்களிடம் எடுத்து சொல்லக்கூடாது. எமது நாவை நாம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை கொண்டு பழக்கிக் கொள்ள வேண்டும். எமது நாவை நாம் திக்ருக்கு பழக்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய நாவு சதாவும் திக்ரில் திளைத்திருக்குமோ அவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் சிரித்த முகத்துடன் சொர்க்கத்தினுள் நுழைவார்கள் என்று. இன்று நாம் மக்களுடைய குறைகளை பேசுவதை ஒரு சாதாரண தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றோம்? அவரிடம் இருக்கக்கூடிய தவறை தானே நாம் கூறுகின்றோம், அவர் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை தானே நாம் கூறுகின்றோம் என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த புறம் என்று சொல்வது இது ஒரு பயங்கர பாவம். எந்த அளவென்று சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை பற்றி கூறும் பொழுது, உங்களுடைய இறந்த சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதை விரும்புகின்றீர்களா என்று கேட்கின்றான். அதாவது இன்னொருவருடைய குறைகளை பேசுவது, இன்னொருவரை பற்றி புறம் பேசுவது ஒரு செத்த இறந்து போன சகோதரருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் 2 பெண்களை பற்றி முறைப்பாடு செய்யப்பட்டது. யா ரசூலல்லாஹ், அந்த 2 பெண்களும் நோன்பு பிடித்து கஷ்டப்படுகின்றார்கள், சிரமப்படுகின்றார்கள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பெண்களையும் அழைத்து ஒரு பாத்திரத்தில் வாந்தி எடுக்கும்படி சொன்னார்கள். அந்த 2 பெண்களும் வாந்தி எடுத்த நேரத்தில் அந்த வாந்தியில் இறைச்சி துண்டுகள் கீழே வந்து விழுந்தது. அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்களோ இறைச்சி சாப்பிடவில்லை என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன சகோதரர்களின் இறைச்சியை நீங்கள் சாப்பிட்டீர்கள், அதாவது அவர்களை பற்றி புறம் பேசி அவர்களுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று கூறினார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் நோன்பு காலமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய மாதங்களாக இருக்கட்டும், எம்முடைய நாவை பேணக்கூடியவர்களாக நாம் எம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரஹிமல்லாஹு அப்தன் தகல்லம ஃபகனிம அவ் சகத
ஃபசலிம நல்ல பேச்சுக்களை பேசி இம்மை மறுமையின் பலனை அடைகின்ற அல்லது மௌனமாக இருந்து நாவின் கெடுதிகளை விட்டு தன்னை தற்காத்து கொள்கின்ற அடியான் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தனது நாவை பாதுகாத்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு செய்த துஆவாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அதில் நோன்பையும் நோட்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரமதானை அல்லாஹ் எமக்கு தந்தது நாம் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய அச்சம் எமது உள்ளத்தில் வந்துவிட்டால் எமது உறுப்புக்களை நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எமது நாவை பாதுகாத்து அவன் விரும்பக்கூடிய விடயங்களை பேசி அவனை ஞாபகம் செய்தவர்களாக வாழ்ந்து உலகை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் இந்த நாவின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்த நிலைமையில் பிரியக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.